அன்பார்ந்த கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் 24/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 7ஆம் தேதி. இன்றைய திதி இன்று அதிகாலை 5:33 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 10:16 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் இன்று இரவு 10:16 வரை ரோஹிணி நட்சத்திரம், பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைய சுபதினத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான், அபவ் ஆவரேஜ். எதுலேயும் எச்சரிக்கை அப்படி இப்படின்னு இன்னைக்கு உங்களை வான் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கு நாள். பாக்யஸ்தானம் 9வது வீட்டு அதிபதி சந்திரன் அங்கே தான் உட்காந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி உங்களோட வெளி வட்டார தொடர்புகள் நல்லா அதிகமாகும். நீங்கள் குடத்திற்குள் இட்ட விளக்கு போல உங்களுடைய சில தனித்துவம் வாய்ந்த குணங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறது இன்று முதல் குன்றில் இட்ட விளக்கு போல வெளியில் தெரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய சாமர்த்தியம், அறிவு, எபிலிட்டி இதெல்லாம் தெரியாத சில மக்களுக்கு தெரிய வரும் பொழுது அதனால் உங்களுக்கு ஒரு புகழ், ஒரு கௌரவம், உங்களை பற்றின அதிகமான நபர்களுக்கு உங்களை பற்றி தெரிய வரும். அது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு ரொம்ப நல்லது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள். இன்றைக்கும் சந்திராஷ்டமத்தோட ஒரு சொச்சம் இருக்கு, இன்னும் உங்கள் ராசிக்கு இருக்கு. அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. முக்கியமான முடிவுகள் அல்லது எடுத்த முடிவுகளை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதை தள்ளி போடுவது சாலச் சிறந்தது. குடும்பத்துக்குள்ள எந்த விதமான சஞ்சலமும் இல்லை, நிம்மதிக்கு குறைவில்லை, ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை, தன வருவாய்க்கும் குறைவு இல்லை. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, முயற்சிகளை தள்ளி போடாதீங்க, முடிவுகளை தள்ளி போடுங்க. அந்த முடிவுகளை செயல்படுத்துவதையும் தள்ளி போடுங்க. மற்றபடிக்கு இன்றைக்கி நல்ல நார்மலாக தான் போகும். சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள். மிதுன ராசிக்கு 7ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதி 7ல் இருக்கிறதுனால வாக்கு சாதுரியத்தினால இன்னைக்கு காரியங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய நாள். வாழ்க்கை துணைக்கு இன்று நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள். ஆண்களாக இருந்தால் மனைவிக்கு ரொம்ப பலம் கூட்டுவீர்கள். பெண்கள் மிதுன ராசியாக இருந்தால் ஆண்களுக்கு முழு ஒத்துழைப்பு, முழு பலம், ஒரு மனோதைரியம், நான் இருக்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக மியூச்சுவலாக இருப்பீங்க. அதுக்கும் அப்புறமாக இன்றைக்கி தனம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்துக்கு நிதி சுமை குறையும். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் கம்மியாகும். அதை தீர்ப்பதற்கு என்ன வழியோ அதை செய்வீங்க. இன்றைக்கி ஆகக்கூடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். கணவன் மனைவி, காதலன் காதலி, சகோதர சகோதரி, இந்த மாதிரி ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மெலிதான அன்பான உறவுமுறை நல்லா இன்னைக்கு வளம் பெறக்கூடிய ஒரு நாள். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டே. மிதுன ராசிக்காரங்களுக்கு வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள். 6ஆம் வீட்டு சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு அதீத பலம் தருவார்.
ஒரு பிரில்லியண்ட்டாக வேலை செய்ய வைப்பார். உங்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில கடன் பிரச்சனைகள், வெளியில் இன்னாருக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதை கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கடன்களை தீர்த்து வைப்பதற்கான அளவிற்கு இன்று தனம் வரும். அதே மாதிரியே நிதி நிலைமை இன்று முதல் உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வீர்கள். நிதி நிலைமை இன்னும் ஸ்ட்ராங்காக போகும். நல்லா இருக்குது உங்களுடைய தன வரவு. மற்ற கிரகங்கள் அதோட கோச்சார பலன் பிரகாரம் பார்க்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த பொருளாதார நிலைக்கு உயருவதற்கான ஆரம்பம் இன்னைக்கு. உடனே இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆகிட மாட்டீங்க. இருந்தாலும் இன்று முதல் வரக்கூடிய தன வரவு, முதல்ல பழைய கடன்களை தீர்த்து அதற்கு அப்புறமாக ஒரு சமமான நிதி நிலைமைக்கு வந்து அதற்கு அப்புறமாக நல்ல உயர்வான உயர்ச்சி நிலைகளை காண்பீர்கள். அதுவும் ரொம்ப வேகமாக நடக்கும். உணவு, உறக்கம், குடும்பம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், 5ஆம் வீட்டு சந்திரன் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானத்தை பார்க்குறார். புத்திரஸ்தானத்தையும் புத்திரஸ்தானத்தில் உள்ள சந்திரன் பார்க்கின்றார், லாபஸ்தானத்தை. அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். கௌரவங்கள் கூடும், அந்தஸ்தும் கூடும். தொழில் முறையில் போட்டிகள் இருந்தால் அதெல்லாம் கம்மியாகி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தொழில்முறை அங்கீகாரம், உத்தியோகத்தில் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைப்பதற்கான நல்ல நாள். உணவு, உறக்கம், குடும்பம், மகிழ்ச்சி எல்லாமே நார்மலாக இருக்குது. எதுவும் இன்றைக்கி வந்து பங்கப்படலை. அதனால் இன்றைய நாள் ஆரம்பம் முதல் கடைசி வரை நன்றாக இருக்கும். மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். கன்னியா ராசி அன்பர்கள், 4ஆம் வீட்டு சந்திரன், நல்லது நடக்கும். இன்றைக்கி வந்து தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை வேணும், இன்னத்திய கிரகங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஒரு சுகமான நாள், நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். புதிய நட்பு, புதிய வட்டாரங்கள் அது விரிவடையும். புதிய நபர்களோட ஒரு அறிமுகம் கிடைக்கும். அது உங்களுடைய பிற்கால தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஸ்திரமாக நல்ல வெற்றியோடு அமையறதுக்கான வாய்ப்புகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து புது பிஸ்னஸோ புது ஒரு கான்ட்ராக்டோ உங்களுடைய கான்டாக்ட் மூலமாக நண்பர்கள் மூலமாக கிடைக்கும். மற்றபடிக்கு வந்து குடும்பம், உணவு, உங்களுடைய உறக்கம், மகிழ்ச்சி, தனம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆரோக்கியம் நல்லா இருக்குது. நல்ல நாள். வாழ்த்துக்கள். துளாராசி அன்பர்கள், 3ஆம் வீட்டு சந்திரன். அதனால் தைரியம், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள், புதிய முயற்சிகள், மிக துணிச்சலான முடிவுகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய நாள். இன்றைக்கி வந்து மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் செக்டார், அப்புறம் இந்த மர்ச்சன்ட் நேவி, அந்த மாதிரி கடல் கடந்து போய் வியாபார நோக்கத்திற்காக செல்லக்கூடிய அந்த கப்பல், அதில் எல்லாம் வேலை செய்பவர்கள், அதில் வந்து மெயினாக இந்த மெக்கானிக்கல் ஒர்க்கு, என்ஜினியரிங் ஒர்க்கு, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இவங்களுக்கு வந்து ஒரு புதிய பொறுப்போ புதிய அனுபவமோ இதெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி உணவு, உறக்கம், மகிழ்ச்சி இதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் துறையில் நான் சொன்னதில் இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றமான நாள். மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இன்னைக்கு 2ஆம் இடத்து சந்திரன். 2ஆம் இடத்து சந்திரனால் உங்களுக்கு நிதி நிலைமை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்.
அதிர்ஷ்டமான நாள். நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய நிதி வரும். இதனால் உங்கள் குடும்பத்தில் சில பேர் சில விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு நிதி சுமையில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது எதிர்பார்க்காத பணம் அப்படின்னு சொல்ல முடியாது, எதிர்பார்த்தது. பட் இன்றைக்கி உங்களுக்கு அது கைக்கு வரும். வியாபாரிகளுக்கு இன்றைக்கி எதிர்பாராத லாப தினம். இந்த மாதிரி சாதாரணமாக இருக்கக்கூடியவங்க, இது உத்தியோகத்துக்கு போகக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஏதாவது ஒரு லாங் டைம் பெண்டிங், அரியர்ஸ், ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், திடீர்னு ஊதிய உயர்வு, அது பழைய காலத்திலேருந்து அந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒன்று போட்டு வரும். அதனால் இது உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருந்த நிதி சுமையை குறைக்கும். இதுதான் இன்னித்திய விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, சந்தோஷம் நல்லா இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் நிதி பொறுத்த வரைக்கும் ஃபென்டாஸ்டிக் டே இன்னைக்கு. மகிழ்ச்சியாக இருங்க. வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்கள் ராசியிலே தான் சந்திரன் இருக்கார். ஆனால் கோச்சார அமைப்புப்படி சில கிரகங்கள் சில பாகையில் மாறியதால் நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய காரியங்கள், உங்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், அதுவும் எஸ்பெஷலி உங்களோட வயதானவர்கள், முதியவர்கள், வீட்டிலே இருக்கக்கூடியவங்க, அவங்கள்ட்டெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாகவும் தன்மையாகவும் நடந்துக்குங்க. அல்லது அந்த மாதிரி நடந்துக்காமல் நீங்கள் எப்பயும் மாதிரியோ அல்லது உங்களுடைய மனஸ்தாபங்களை நீங்கள் வெளியில் காட்டியோ நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து பாதிக்கப்படும். நீங்கள் மெயினாக இது வீட்டோடு இருக்கக்கூடியவங்களுக்கு தான். குடும்ப தலைவிகளோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில ஆண்களோ ஏதோ ஒரு காரணத்தினால அலுவலகத்துக்கு போகக்கூடியவங்களும் சரி, அவங்களுமே ஏதோ ஒன்று சொல்ல போக அது எந்த இடத்துக்கு போகக்கூடாதோ அந்த இடத்துக்கு அந்த தகவல் போய் எல்லார் முன்னாடியும் அவர் கூப்பிட்டு வச்சு அந்த மேட்டரை பற்றி பேசி உங்களுக்கு சுயமரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் இன்றைக்கி திடீர்னு அதில் பாதாளத்துக்கு போய் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட உங்களால் தெரியாத ஒரு சூழ்நிலையில் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுடைய செயல், நடவடிக்கை, பார்வை, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க, இது நீங்கள் பர்பஸாக டெஃபினட்டாக பண்ண மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய அஜாக்கிரதையினால் இது நடக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எது போனாலும் மீட்டர்லாம். கௌரவம், சுயமரியாதை போச்சுன்னாக்கா அது ரொம்ப கஷ்டம். உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை மறக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது உறுத்திட்டே தான் இருக்கும். ஜாக்கிரதையாக நடந்துக்குங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், மகர ராசிக்கு இன்றைக்கி விரயத்தில் சந்திரன். அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. விரயங்கள்லாம் எதுவும் கிடையாது. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஹேண்ட் பிரேக் போட்டு விட்ட மாதிரி இன்றைக்கி உங்களுடைய நாள் கொஞ்சம் எல்லாமே தாமதப்பட்டு வரும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். தாமதத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த வேலைகள் அதே மாதிரியே நடக்காது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மனநிலையை வச்சுக்கோங்க. தாமதத்திற்கு தயாராக இருங்க. மற்றபடிக்கு உங்களுடைய நிதி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தேவையில்லாத விரயங்கள் இல்லை, நஷ்டங்கள் ஒன்றும் இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குழப்பம் இல்லை. ஆனால் இந்த தனுர் ராசியில் இருந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் வர்றதுனால மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் முடிவெடுப்பதில். ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், 11ஆம் வீட்டு சந்திரன் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சி, நல்ல உணவு, நல்ல கேளிக்கை, விருந்து, நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போகிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்.
நல்ல சுகமான நாள், சுபமான நாள், யோகமான நாள், நல்லா அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் கும்பராசிக்கு இன்னைக்கு. நீங்கள்லாம் ஒரு மன இறுக்கத்தோட, ஒரு ரெக்ரியேஷன் இல்லாமல் ரொம்ப ஏங்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்னைய நாள் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமையும். இதை இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் சில நாட்கள் தான் கிடைக்கும். இன்னத்திய நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப நாள் நீங்கள் வந்து நினச்சி பார்க்கக்கூடிய லெவலுக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள். மீனராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைய கிரகாச்சார மூமெண்ட் பிரகாரம், கிரகங்களோட நகர்வுகள் பிரகாரம் பார்த்தால் நல்ல மகிழ்ச்சியான நாள். 90% மீனராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து ஒரு அதீதமான சந்தோஷத்தில் திளைச்சிட்ருப்பீங்க. அதற்கான காரணமும் இருக்கும். வீட்டில் வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த திருமண காரியங்கள் நடந்தேறும், அதை பற்றின பேச்சு நடக்கும். குடும்பத்தில் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கும். குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கும். வியாபாரம் நல்லா பண்ணணும், நல்ல யுக்திகள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாள், மிகவும் சுபமான யோகமான, தனம் அதிகமாக பெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வாழ்த்துக்கள்.